we all saw ஜெகநாத பெருமாள் கோவில் திருமழிசையில பார்த்தோம். சோ இந்த டெம்பிள் பத்தி யாராவது சொல்றீங்களா? யாரானும் ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, ஒரு சின்ன ஒன்லி திங், 3 இடத்துல ஜெகநாத பெருமாள் இருக்கார். ஆப்வியஸ்லி புரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க நின்ற கோலத்துல பெருமாள். திருப்புல்லானிங்கிற ஒரு ஊர்ல சயன கோலத்துல ஜெகநாத பெருமாள். இந்த ஊர்ல அமர்ந்த கோலத்துல அவருடைய தோற்றம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஸ்கிரீன்ல. தட் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் திஸ் டெம்பிள். ஸோ திருமழிசை இங்கதான் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறதோ போய் பார்த்துட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வாங்கும். So that's all I'm going to say about this particular temple. So next slide is the agenda. So இந்த வாரம் we are starting with prayer எப்பவும் போல. அண்ட் வாரம் ஒரு திருக்குறள்ல 160வது குறள் பொறை உடைமையில 10வது குறள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கான அர்த்தம் அண்ட் we are concluding பொறை உடைமை இன்னைக்கு. அதுக்கப்புறம் கெஸ்த க்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. ரகுவீர கத்தியம் மீனிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் we are going to see the meanings. இந்த வாரம் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல், அட்லீஸ்ட் ஐ பிலீவ் ஸோ. ஸோ அதனால ஐ திங்க் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். வி வில் எண்ட் இட் வித் முருகன் அந்தம். இதுதான் இந்த வாரத்துக்கான அஜெண்டா. ஸோ ப்ரேயர். ஸோ யார் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரேயருக்கு அண்ட் திருக்குறள்? ஆரம்பிக்கட்டுமா? எஸ். கஜானாம் பூதகணாதித்ய சேவிதம் கவித்ரி சம்போபலக்ஷார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசக காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இன்னொரு சொல்லமா? எஸ். ஓகே. கஜானாம் பூதகணாதித்ய சேவிதம் கவித்ரி சம்போபலக்ஷார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசக காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த வாரத்துக்கான குறள்: உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். சோ இந்த குறளுக்கு அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல we split into 2 halves. உண்ணாது நோற்பார் பெரியர், அது ஒரு ஹாஃப். பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் நோற்பார் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. நோற்பார்னா என்னது? நோன்பு இருக்கிறது. நோன்பு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எல்லா புலன்களையும் அடக்கி மனசை உறுதிப்படுத்திட்டு நோன்பு இருப்போம். இந்த இடத்துல என்ன மாதிரி நோன்பு அப்படின்னா, உண்ணாது நோற்பார் பெரியர். யார் உண்ணாம நோன்பு இருப்பா அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல இருக்கிறவா, கடவுள் கடவுள்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, தன்னுடைய புலன்களை அடக்கி நோன்பு இருக்கக்கூடியவர், நித்தியமும் நோன்பு இருக்கக்கூடியவர் யாருன்னா துறவிகள், முனிவர்கள், சாதுக்கள் எல்லாருமே. நம்மளாம் அப்பப்போ முடிஞ்ச போது நம்மளும் இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நோன்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம நோன்பு இருக்கோம் ஆத்துல, அன்னைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா அதாவது ஒரு கண்ணுல ஒரு ஸ்வீட் படும். அன்னைக்குன்னு பார்த்து டிவில, போன்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஆர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தாக்க ஃபுட் ரிலேட்டடான ரீல்ஸ் எல்லாம் நிறைய வரும். வந்த உடனே என்ன ஆரம்பிக்கும்? உடனே உமிழ் நீர் சுரக்கும். நல்ல கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஆர்டரை போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிடுவோம். நம்பர் 1. சரி, கண்ணு பார்க்கலையா அப்படின்னாக்க மூக்கு சும்மா இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்து பக்கத்து ஆத்துல ஏதாவது சூப்பரா சமைச்சிருப்பா, வாசனை எங்கேயாவது வரும். இன்னைக்கு என்னது அன்னைக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லீஸ்ட் ஐ டூ தட். எனக்கெல்லாம் மூக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால வாசனை எல்லாம் பார்த்துட்டு இது இந்த டிஷ்ஷா அந்த டிஷ்ஷான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரியும் இருக்க முடியாது. உண்ணா நோன்பு ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னாக்க மனசுல உறுதி ஜாஸ்தி. ஸோ ரொம்ப மகத்துவமான கட்டுப்பாடு ஜாஸ்தி நிறைந்த ஒரு நோன்பு உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பார் பெரியர். ஸோ இப்பேற்பட்ட நோன்பு இருக்கிறவாளுக்கு அவளுடைய ரேங்க் ஜாஸ்தியா தானே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே கொடுக்கணும் அவளுக்கு. பிகாஸ் இட்ஸ் ரொம்ப கடினமான ஒரு நோன்பு இல்லையா? ஸோ கண்ணாலையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, மூக்காலையும் நுகர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஜஸ்ட் பேர் காதுல விழுந்தும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இது மாதிரி எல்லா புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு நோன்பு உண்ணா நோன்பு. அப்பேற்பட்ட நோன்பே நோற்பாரின் பின் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தரும் நோன்பு இருக்காளா, அந்த ஒரு நோன்புக்கு அப்புறம் தான் உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களோட ரேங்கிங் வருது. யாரு அப்படின்னு சொன்னாக்க
பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். எல்லாத்தையும் துறந்து புலன்களை அடக்கிதான் வாழணும்னு அவசியம் இல்லை. மீன் இந்த கம்பாரிசனுக்காக மட்டும் சொல்றேன். எல்லா புலன்களையும் அடக்கி துறவரம் இல்லாம கிரகஸ்தாளா இருந்துண்டு இல்லறத்துல இருந்துண்டு வாழற ஒருத்தர் இன்னாச்சொல் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். யாராவது ஒருத்தர் நம்ம மனசை கஷ்டப்படுத்துறா, ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம துன்புறுறோம் அப்படின்னாக்க அந்த வார்த்தைகளால நம்ம அஃபெக்ட் பண்ணிக்காம அதையும் துறந்து மனசை திடகாத்திரமா வச்சுண்டு கட்டுப்பாடோட இருந்து நோன்பு இருக்கா. நோன்புங்கிறது இந்த இடத்துல கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு விஷயம். அந்த இன்னாச்சொல் அந்த ஒரு கேடு சொல் காதுல விழுந்தாலும் தன்னை துன்புறுத்துறதுக்கான சில விஷயங்கள் பண்ணினாலும் அதையும் துறந்து நோன்பு இருக்கா இல்லையா, அவாதான் மிகப்பெரியவர் துறவிகளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு முடிக்கிறார் திருவள்ளுவர் இந்த பர்டிகுலர் குறள்ல. சோ இந்த பொறை உடைமை அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அகழ்வார் யாரு இகழ்வார் யாரு அப்படின்னு அந்த கிளாசிபிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம். பொறுத்துக்கணும்னா எப்படி எல்லாம் பொறுத்துக்கணும், எந்தெந்த விதத்துல பொறுத்துக்கணும், பொறுத்துண்டா என்ன நன்மை கிடைக்கும், பொறுத்துக்கலனாக்க அந்த ஊழ்வினை நமக்கும் சேரும், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது, நம்ம யாரையும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வி ஹாவ் சீன். இந்த 9 அதிகாரங்கள் 9 குறள்ல பார்த்தோம். இந்த 10வது குறள்ல இல்லறத்துல இருந்து கொண்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருந்தாலும் ஒரு பிறர் சொல்ற இன்னாச்சொல் அப்படிங்கிற ஒரு கேடு சொல் காதுல விழுந்தாலும் அதையும் துறந்து இருக்கிறவா துறவிகளை காட்டிலும் உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய துறவிகளை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா முடிக்கிறார் இந்த பர்டிகுலர் அதிகாரம், இந்த பர்டிகுலர் குறள். யா சோ மேபி நீங்க 2 times நீங்க சொல்லிடுங்க மாமி, நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா. சொல்லட்டுமா? எஸ். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பியூட்டிஃபுல். சோ நம்ம இதோட பொறையுடைமை முடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதிகாரங்கள்லாம் ஞாபகம் இருக்கா? அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, நடுவு நிலைமை, பிறனில் விழியாமை, பொறை உடைமை, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமா இந்த குறள்களை சொல்லலாம். அதனால இதோட இந்த அதிகாரம் முடியறது. அதுக்கு வர வாரங்கள்ல அடுத்த அதிகாரம் புது அதிகாரம், அதுல இருக்கிற குறள்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீக். அடுத்த செக்மெண்ட் கெஸ் த க்ஷேத்திரம். ஸோ போன வாரம் ஜெகநாத பெருமாள் பார்த்தோம். ஸோ அதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் சொன்னேன். ஸோ இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு. Yes. I will take 2 minutes. அதுக்கப்புறம் I will go to the next segment. சென்னைக்கு மிக அருகில் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில். வரதராஜ கோவிலா? இல்ல இல்ல. பல்லவர்களால கட்டப்பட்ட ரொம்ப அருமையான சிற்பங்கள் நிறைய உண்டு இந்த கோவில்ல. எங்க பார்த்தாலும் லயன்ஸ் பார்க்கலாம் எல்லா இடத்துலயும். which is very particular on a பல்லவா டெம்பிள். நிறைய லயன்ஸ் பார்க்க முடியும் இங்க. I have faint memory of going to this temple, but அவ்வளவு ஞாபகம் இல்லை. மேபி I have to go. பகவான் விருப்பப்படும் போது I have to go and come back. ஓகே, காஞ்சிபுரத்துல இருக்கு இந்த கோவில். பல்லவர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில், ஒரு வைணவ கோவில். பிகாஸ் ஆப்வியஸ்லி திருமண் தெரியாது கோவில் கோபுரத்துல. ஓகே, we will post this in the group. நீங்க தெரிஞ்சவா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Any guesses also welcome groupல. Yeah, so I'll go to the next segment. ரகுவீர கத்தியம். ஸோ ரகுவீர கத்தியத்துல பாலகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஐ திங்க் இப்போ கம்ஃபர்டபுளா ஓரளவுக்கு சாண்ட் பண்ணறதுக்கு முடியும்னு நம்புறேன். நான் என்ன பண்றேன், முந்தின வாரம் கோஷல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார அப்படிங்கிற சூர்ணிகை வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அந்த சூர்ணிகை வரைக்கும் நான் ஒரு தடவை ஃபுல்லா சாண்ட் பண்ணிடுறேன். ஏன்
ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்ம்ய दशवदन धमित दैवत परिषदभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविषधधिपतिरन सहचरण चतुर दशरथ चरमर्ण विमोचन कौशल सुधा कुमार भाव कंचुकित कारणकार. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப், பிகாஸ் போன வாரம் ஒரு கண்டினியூட்டி இல்லாததுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு ஆரம்பிச்சு உனக்கு வெற்றின்னு ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் கத்தியம் இது வீர வைபவம்னு இன்னொரு பேருமே உண்டு. ஸோ சுவாமியோட ராமச்சந்திரமூர்த்தியோட பராக்கிரமத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வைபவம், ஒரு கத்தியம். வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகா எழுதியிருக்க. இதோட பேஸ் வால்மீகி ராமாயணம். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கத்தியம். திருவகீந்திரபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தியை பார்த்துட்டு அவர் எழுதின ஒரு கத்தியம். சோ ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரேய, ஒன்ன மாதிரி வீரன் கிடையாத பராக்கிரமன் எல்லாம் சொல்லி யாருக்கு பிறந்தார், அவ ரெண்டு பேரோட விஷயங்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ, தசாவதானின்னு சொல்லக்கூடிய தசரதனுக்கு பிறந்த ஒருத்தர். கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாக்கார, அதாவது மனுஷனா பிறந்து, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ராமாவதாரம். மனுஷனா பிறந்து கர்ப்பம், கோசலையோட கர்ப்பத்துல 9 மாசம் இருந்து அவர் இந்த அவதாரம் பண்ணினார். அப்பேற்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூர்ணிகை. தசவதன திவிஷததிபதி ரணசகச்சரண சதுர தசரத சரமரண விமோச்சன, அவனுடைய எல்லா விதமான கடன்ல இருந்தும் நிவர்த்தி சொல்றது அவரை ஃப்ரீ பண்ணின தசரதனை. கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார, கௌசல்யாக்கு பிறந்து 9 மாசம் கர்ப்பத்துல இருந்து மனுஷனா பிறந்து எப்படி வாழணும்னு சொல்றதுக்காக பண்ணப்பட்ட அவதாரம் தான் ராமாவதாரம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சோ குழந்தை கர்ப்பத்துல இருக்கு, நடக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த சூர்ணிகை என்ன அப்படின்னாக்க, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. இப்போ டக்குன்னு சினிமா மாதிரி கட் பண்ணி ஓபன் பண்ணா கர்ப்பத்துல இருக்கா, பிறக்கிற, டக்குன்னு பார்த்தா பெரிய ஆளா ஆயிடுறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் முந்தின வாரமும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு லீலைகள் நிறைந்த ஒரு பருவம். நிறைய குறிப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ இவரும் இந்த கத்தியத்திலயுமே இவர் டக்குன்னு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே அவர் கௌஷிகாத்வரர் அப்படின்னாக்க விஸ்வாமித்திரரோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டார் அப்படின்னு தான் வருது கத்தியத்திலையும். தேசிகரும் அப்படிதான் எழுதியிருக்காரு. ஓகே, கௌஷிகாத்வர விஸ்வாமித்திரரோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றார். எப்படி ப்ரொடெக்ட் பண்றார்? கோபாயுத ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போறார். கௌமார கேளி கோபாயுத கௌஷிகாத்வர. கௌமாரம் குமார பருவம், குமார பருவம் சைல்ட், அதாவது பால்ய பருவம்னு எடுத்துக்கலாம். நாட் யூத், யூத்துக்கும் முன்னாடி ஒரு பால்ய பருவம் இருக்கும் இல்லையா, அந்த பால்ய பருவத்துல கௌமார கேளி. அந்த பருவத்துல எந்த வேலை கொடுத்தாலும் என்ன சொல்றது, ஒரு குழந்தைக்கு ஜாலியா இருக்கும் பிடிச்ச வேலைகளை செய்யும் போது. அது ஒரு பெரிய சிரமமோ அதை பத்தி பயங்கரமா யோசிக்கலாம் செய்யாது. சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஈஸியா. கௌமார கேளி எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சைல்ட்ஸ் பிளே, கேளினா விளையாட்டுத்தனமான. இந்த பால்ய பருவத்துல விளையாட்டுத்தனமா கோபாகித கௌஷிகாத்வர, அவர் இஸ் a ஸ்மால் பாய். ஆனா என்ன பண்றார், விஸ்வாமித்திரரோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டார்.
இங்க இருந்து பிறக்கிறார், கட் பண்ணி ஓபன் பண்ணா இந்த பக்கம் விஸ்வாமித்திரத்தை வந்து இஸ் தேர். கௌமார கேளி கோபாயுத கௌஷிகாத்வர ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிளம்பியாச்சு. ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித. வந்தித அப்படின்னாக்க எல்லாம் நமஸ்காரம் பண்ணி மரியாதை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. எதெல்லாம்? ரணாத்வர அப்படின்னாக்க, ரணாத்வர அப்படின்னா இட்ஸ் யாகம் பிளஸ் யுத்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காட்டுல வந்து எல்லா விதமான ராட்சசாலும் இருக்கா, அந்த இடத்துல யாகம் பண்ணணும். யாகம் பண்ணறதுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளும் நடக்கிறது. அதனால ஹெல்ப் கேட்டு விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போறாரு இல்லையா. சோ ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்தவந்தித. அது திவ்யாஸ்திரங்கள்ல நான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அஸ்திரங்களும். பவ்ய திவ்யாஸ்திர விருந்தவந்தித அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த அஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த அஸ்திரங்கள் எல்லாமே அவர் பண்ணும்போது அவருக்கு காத்துன்னு இருக்க நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படுறதுக்காக அம்பாரியில இருந்து. சோ எல்லாம் இட்ஸ் ஆல் இன் அட்டென்ஷன்ல இருக்கு. அந்த அட்டென்ஷன்ல இருந்தாலும் ரொம்ப மரியாதையா, நான் அஸ்திரம் நான் பண்ணி நான் என்ன நீ விட்டறிஞ்சா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இல்லாம அந்த அஸ்திரங்கள் அத்தனையும் ரொம்ப பவ்யமா அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உனக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உண்டு ரகுவீர கத்தியத்துல. ரொம்ப அழகான ஒரு லைன். ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித. அந்த யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அந்த யுத்தம் பண்ணறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அஸ்திரங்கள் அத்தனையும் ரெடியா இருக்கு. அவரை நமஸ்கரிச்சுட்டு கிளம்பி போய் அசுரால வீழ்த்துறதுக்காக. சோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித. அடுத்த லைன். பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. அதாவது அம்புகள் எல்லாம் ரெடியா இருக்கு இல்லையா. இந்த ரெடியா இருக்கிற அம்புகள் வந்து என்ன பண்ண போறது அப்படின்னாக்க, பிரணத ஜன, ஜனம்னா ஜனனா மக்கள், ஜனம். பிரணத ஜன அப்படின்னாக்க ரொம்ப ஒரு ஹெல்ப், எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்ப்புமே இல்ல அவளுக்கு. சரணாகதின்னு பண்ணியாச்சு, நீதான் காப்பாத்தணும், என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சரணாகதி பண்ணக்கூடிய மக்களை யார்கிட்ட விமதன அப்படின்னாக்க அழிக்கிறது. யார் அழிக்கிறார் அப்படின்னாக்க விமதன. அவளோட எனிமீஸ் இருக்கா இல்லையா, அந்த துர்சக்திகள் அத்தனையும் இருக்கு இல்லையா, சாதாரணமான மக்கள் சரணாகதின்னு தன் கிட்ட வந்தவாழ அவளோட எனிமீஸ அழிச்சு துர்லலித தோர்லலித அப்படின்னு வருது. என்னது லலித அப்படின்னாக்க ரொம்ப அழகான ஒண்ணு, துர்லலித தோர்லலித அப்படின்னாக்க. So connect the previous line with this. திவ்யாஸ்திர விருந்த வந்தித. அந்த அஸ்திரங்கள் அத்தனையும் என்ன பண்ணும், ரெடியா இருக்கு. ஆனா ராமர் விட்டாதானே அது போய் பண்ண முடியும். சோ அவருடைய 2 கைகளும் அவள் தோளோட சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு. அட் த சேம் டைம் ஃபெரோஷியஸா அந்த அம்பு விட்டு காப்பாத்துறார் அப்படின்னு வருது. பிகாஸ் வீர வைபவம் இல்லையா. சோ அதனால ரொம்ப ஃபெரோஷியஸா, ரொம்ப ஆக்டிவா தன்னை சரணாகதி பண்ணின மக்களை அவளோட எனிமீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக, அந்த எனிமீஸ் அழிக்கிறதுக்காக அந்த அஸ்திரங்கள் அத்தனையும் ரெடியா இருக்கு. அத ராமர் தன்னுடைய 2 கைகளாலையும் ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா விடுறார். துர்லலித தோர்லலித. இதுதான் இந்த 3 சூர்ணிகைக்கான அர்த்தம். நான் ஒரு தடவை சொல்றேன், அடுத்தது யார் சொல்றேன் கூட சேர்ந்து இருக்கல யாரும் லைன்ல. நான் சொல்லட்டுமா? நிறைவேத்தி எஸ், நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம். ஓகே. கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. நான் ரிசைட் பண்றேன். எஸ் 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 யா யா. ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். கௌமார கேலி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்தர விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. பியூட்டிஃபுல். ஒன் மோர் டைம்.
கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. பியூட்டிஃபுல். செகண்ட் டைம் சொல்லும் போது மட்டும் எனக்கு ரணத்வரன் கேட்டது ரணாத்வர நெடு இந்த இடத்துல. இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன். கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்யூ மாமி. அடுத்த சூழ்நிலை தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய. சோ ராமர் ஜனனம் நடக்கிறது. கட் பண்ணி ஓபன் பண்ண விஸ்வாமித்திரர் ஆசிரமத்துல அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காக போறார். அவருடைய அம்புல அம்பாரி தூண்ல அத்தனை அஸ்திரங்களும் ரெடியா இருக்கு காப்பாத்துறதுக்கு. யார காப்பாத்துறதுக்கு? சரணாகதி பண்ண மக்களை அவளோட எனிமீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த அம்பை ஏயறதுக்கு அவருடைய கைகளும் தோள்களும் ரெடியா ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப திரும்ப கதைக்கு வரணுமே, ராமாயணம் பாலகாண்டத்துக்கு வரணுமே. சரி, காப்பாத்த போறார். யாருக்கிட்ட இருந்துன்னு இருக்கு இல்லையா? தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய. தாட்டகா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஒரு அரக்கி. அந்த அரக்கி கிட்ட இருந்தும் தாட்டகேய, அந்த அரக்கியோட புத்திராள் இருக்கா இல்லையா, சுபாகு மாரீச்சன் இருக்கா இல்லையா, அவள் கிட்ட இருந்தும் காப்பாத்த போறார். யார காப்பாத்த போறார்? விஷராரு அப்படின்னாக்க, இந்த ஷராரு அப்படின்னா அசுரர்கள். அந்த அசுரர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம். தாட்டகாவும் தாட்டகேயா அவளுடைய புத்திரர்களும் ஷராரு. விஷராரு அப்படின்னாக்க நல்லவர்கள், அசுரர்கள் இல்லாதவர்கள். இந்த இடத்துல முனிவர்கள், அந்த யாகம் வளர்க்கக்கூடிய விஸ்வாமித்திரர், அந்த அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை சிஷ்யாலும் முனிவர்களும் காப்பாத்தணும் இல்லையா? இவாழ்கிட்ட இருந்து இந்த முனிவர்களை காப்பாத்தணும். எப்படி காப்பாத்த போறார் அப்படின்னாக்க, தனுதர விஷிக விதாடன விகடித அப்படின்னாக்க, விகடித்தனா அழிக்க வேண்டும், அழிக்கிறது. ஓகே, எப்படி? விதாடன அப்படின்னாக்க உன்னை எய்து அழிக்கணும். எதை ஏய போறார்? அம்பை ஏயணும் இல்லையா? விஷிக அப்படின்னாக்க அம்பு. அந்த அம்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல. தனுதர அப்படின்னாக்க ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கக்கூடிய, அது அந்த ஷார்ப்னஸ் எப்படின்னாக்க ரொம்ப சூக்ஷ்மமா ரொம்ப சின்னதா இருக்கான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப். அப்பேற்பட்ட கூர்மையான அம்ப எய்து அழித்து இந்த சாதுக்களை காப்பாத்தணும். யாருக்கிட்டே இருந்து? அசுராள் கிட்டே இருந்து ஷராரு. அந்த அசுராள் யாரு? தாட்டகியும் தாட்டகியோட புத்திராளும். தாட்டகா தாட்டகேய. சோ இதோட ஒரு சைக்கிள் முடியாது. அந்த யுத்தம், அந்த யாகத்துல இந்த யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து பண்றா. இந்த ராமருடைய அன்பாதி தோல்ல இருக்க அத்தனை அஸ்திரங்களும் ரெடியா இருக்கு. சரணாகதி பண்ணக்கூடியவாளை காப்பாத்துறதுக்காகவும் அவளோட எனிமீஸ் அழிக்கிறதுக்காகவும். அந்த அம்பு எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா, அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப சூக்ஷ்மமா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அந்த அப்பேற்பட்ட அந்த அம்பை எய்து ஷராரு அந்த அசுரால அழித்து, விஷராரு அந்த நல்லவாழை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ ரெண்டு பேரும் அந்த யாகத்தை, அந்த யுத்தத்தை பண்றதுக்காக போயிருக்கா அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். சோ இதோட இந்த 4 சூர்ணிக்கையோட ஒரு சைக்கிள் முடியுது. சோ அந்த 4 சூர்ணிக்கை என்ன அப்படின்னாக்க, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய. சோ 4த்தையும் சேர்ந்து சொல்லும் போது அர்த்தம் புரிஞ்சுட்டா ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட் ஆஃப் சூர்ணிக்கை இந்த 4 வரி. அடுத்தது யார் சொல்றீங்க இந்த பர்டிகுலர் லைன்? அருமை பலா. சொல்றா மாமி?
பாடினது ரொம்ப அருமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். இந்த 2 வருஷமா கத்துண்ட ஒரு பர்டிகுலர் நீங்களுமே எல்லாருமே அழகா சொல்லிட்டு இருக்கேன். சோ யாரு இந்த அந்த பர்டிகுலர் லைன் கேட்கறதுக்கு ஒரு சொல்றேன். அவ்வளவு அழகா இருந்தது. தேங்க்யூ மேம். கேட்கறதுக்கு ஒரு குடுப்பனையும் அதுவே அழகா இருந்தது. எஸ், நீங்க யாரும் கேக்குதா? சொல்றேன்னு கேக்குறது. உங்களதான் நான் சொல்றேன் பாலா. ஹலோ, எஸ் சொல்லுங்க மாமி. பாலா, நீங்க பாடினது கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருந்தது. தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. ஓகே, யாரும் சொல்றேன்னு சொன்னேன் இந்த பர்டிகுலர் சூர்ணிகை. நான் சொல்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க மாமி ப்ளீஸ். தனுதர விஷிக்க விதாடன விகட்டித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய. பியூட்டிஃபுல். ஒன் மோர் டைம். தனுதர விஷிக்க விதாடன விகட்டித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூ. சோ அடுத்த செட் ஆஃப் சூர்ணிக், அடுத்த சூர்ணிக் இது ஒரே ஒரு சூர்ணிக், ஒரே ஒரு லைன், பட்ஸ் வெரி பொய்டிக், வெரி ரிதமிக். அர்த்தத்தை சேர்ந்து பார்க்கும்போது இன்னுமே அழகா இருக்கும். சோ யாரு சொல்றேன், நான் அவ பேரு மட்டும் சொல்லிடுங்க, நான் அவளை கூப்பிடுறேன் அர்த்தம் சொல்லிட்டோம். சொல்லட்டுமா? ஸ்ரீமத். ஓகே மாமி, நான் உங்களை கூப்பிடுறேன். நான் இந்த அர்த்தம் பார்த்துட்டு we will chant it together. Yeah. ಜಡಕಿರಣ ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಭೂತ ಸರಿತದಿ ಬಹುಳ ಮಧುಗಲನ ಲಲಿತ ಪದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಫಲ ತನು ರುಚಿರ பரம முனிவர யுவதி நுத. இந்த ஒரு லைனுக்கான அர்த்தம் பார்க்கணும். அதாவது அவ பிறந்தாச்சு, விஸ்வாமித்திரர் இருந்து அழைச்சிட்டு போறாரு அவ 2 பேரையும். அவ ப்ரொடெக்ட் பண்றா அவளோட யாகத்தை. யாகம் சக்சஸ்ஃபுல். ஓகே, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் மிதிலா நடந்து போயிட்டே இருக்கா. அந்த இடத்துல அகலிகையோட சாப விமோசனம் நடக்கிறது இல்லையா? சோ அந்த அகலிகையோட சாப விமோசனத்தை ரொம்ப அழகா இட்ஸ் அ ப்ரோஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அ போயம். ஆனா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த ப்ரோஸ் சொல்லும் போது ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அது ஏன் பொயட்டிக்கா இருக்கு அப்படிங்கறத இந்த அர்த்தம் பார்த்தா நமக்கு ரொம்ப அழகா புரியும். நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். சோ யுவதி நுட்ட, யுவதி அப்படின்னாக்க ஒரு பெண்மணி, அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது. யாரு அப்படின்னா அகலிகை. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒன்னொன்னா. பரம முனிவர யுவதி நுட்ட அப்படின்னாக்க இந்த இடத்துல கௌதம மகரிஷியோட ரெஃபரன்ஸ். பரமமுனி, அவளுடைய பத்னி அகலிகை, அவளுக்கு சாப விமோசனம் நடக்கிறது. உபமிருதித நிஜ விருஜின ஜஹது பல தனுருச்சிர. தனுருச்சிர அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் யாருக்கு அப்படின்னாக்க அகலிகைக்கு தான். அவர் ரொம்ப அழகான ஒரு யுவதி, ருச்சிர அப்படின்னு சொல்ற. ஜஹது ஜகத் ஜகது பல அப்படின்ற இந்த இடத்துல பல அப்படிங்கிறது ஒரு ஸ்டோன். ஜகது பல அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டோன். அந்த கல்லா இருக்கா இல்லையா? சோ ராமாயணத்துல கல்லுன்னு சொல்லப்படல, பட் நிறைய இடத்துல கல்லா இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்த வந்த கம்பராமாயணமா இருக்கட்டும், நிறைய ரெஃபரன்சஸ்ல கல்லா மாறிடுறா அப்படின்னு ஒரு ரெஃபரன்சஸ் இருக்கு. பட் கம்பராமாயணத்துல கல்லா மாறிடுறா அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கிடையாது. சோ அந்த இடத்துல அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா அகலிகை, அவளுக்கு சாப விமோசனம் நடக்கிறது. விருஜின ஜகது பல. விருஜின அப்படின்னாக்க பாபம். அந்த ஜகத் அப்படின்னாக்க அவளுக்கு இந்த பாபம் விமோசனம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? உபமிருதித அப்படின்னாக்க, உபமிருதித அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் கஷ்டம் எல்லாம் நிவர்த்தி ஆறுது இல்லையா? அந்த வார்டிங் ஆஃப் ஈவில்னு சொல்லுவா இல்லையா? சோ அந்த மாதிரி அவளுடைய பாப்பங்கள் நிவர்த்தி ஆறுது. உபமிருதித நிஜ விருஜின ஜஹது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத. சோ இப்போ அகலிகையோட சாப விமோசனம் நடக்கிறது அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் அழகா போட்டுட்டாரு அந்த இடத்துல. அது எப்படி நடக்கிறது? அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கு, அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு, ரொம்ப அழகா கொடுக்கிறாரு. எப்படிங்கிறத பார்க்கலாம். பத நளின ரஜ. இந்த ரஜ அப்படின்னாக்க தூசின்னு அர்த்தம்.
இந்த இடத்துல தூசி அப்படின்னாக்க ஏன் தூசிய வேற என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பத நளின ரஜ அப்படின்னாக்க பத நளின அப்படின்னு, நளினன்னா ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த இடத்துல லோட்டஸ். பத அப்படின்னாக்கா பாதம். இந்த பாத கமலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாத கமலத்திலேந்து ஒரு தூசி, அந்த தூசியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தூசி இல்ல, அது போலன் டஸ்ட். அந்த லோட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாத கமலத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி பறந்து போய் அகலிகை மேல படுறது. அது பட்ட உடனே அவளுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது. சோ ராமருடைய பாதம் அவள் மேல படல, அந்த பாதத்திலேந்து வரக்கூடிய ஒரு தூளி, அந்த போலன் பாத கமலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தூளிலேந்து அதுலேந்து புறப்படக்கூடிய ஒரு தூளி அவ மேல படுறது, அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அந்த கால் தூளிக்கே அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னா அந்த பாதம் எப்பேற்பட்ட ஒரு பாதமா இருக்கணும் இல்லையா. சோ அந்த தூசிக்கே எவ்வளவு மகத்துவம் இருக்கு, அந்த பாதம் எப்பேற்பட்ட பாதமா இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப கோயிங் பேக் டு போயம். ஜடகீர இந்த இடத்துல கட் வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல இந்த தூளிக்கு எவ்வளவு மகத்துவம்னா அந்த பாதம் எவ்வளவு மகத்துவமா இருக்கணும் அப்படிங்கறத தேசிகன் ரொம்ப அழகா சொல்ல போற. ஜடகிரண சகல தர ஜட்டில நடபதி, இது ஒரு செக்மெண்ட். இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். நடபதி அப்படின்னாக்க நடம் அப்படின்னா நடனம். நடபதி லார்ட் ஆஃப் டான்ஸ் யாரு? சிவா. சிவாவோட ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல சொல்ல போறாரு. சிவாவை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாருன்னு பாத்துக்கோங்க. ஜட கிரண, கிரண அப்படின்னாக்க வெளிச்சம். ஜட கிரண அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா. ஜட கிரண அந்த வெளிச்சம் ரொம்ப ஹார்ஷா இருக்காது. இட்ஸ் a வெரி நைஸ் சில் ஒரு விதமான ஒரு ஷீத்தல், என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு குளிர்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளிர் கிரணங்கள். ஜட கிரண ஷகல தர, தர அப்படின்னா தரிச்சுன்னு இருக்கிறது. எதை தரிச்சுன்னு இருக்காரு அப்படின்னாக்க ஷகல அப்படின்னாக்க ஒரு பாதி. அது விஜுவலா கிரசன்ட் மூன் தான் அவர் தரிச்சுன்னு இருக்காரு, ஃபுல் மூன் அவர் தலையில கிடையாது. சோ பாதின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கிரசன்ட் மூன். இந்த பிறை நிலாவை தலையில தரிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுலேருந்து வெளியில வரக்கூடிய ரொம்ப ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா. சகல தர ஜட்டில, அந்த ஜட்டில அப்படின்னு வரும்போது ஜட்டாமுடி எல்லாம் ஒரு நம்ம இப்பெல்லாம் ஜெல்லாம் யூஸ் பண்றோம். சோ அந்த காலத்துல ஒரு விதமான ஒரு பிளான்ட் ரெசினை யூஸ் பண்ணி ஜட்டாமுடி கட்டிப்பா. சோ இட் ஸ்டேஸ் த சேம், ஆடி கீடி எதுவும் விழாது. சோ இந்த ஜட்டாமுடியில இந்த பிறை சந்திரனை வச்சுண்டு நடபதி இருக்க. ஓகே, அந்த பிறை நிலாலேந்து வரக்கூடிய வெளிச்சம் ரொம்ப அழகான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு குளிர்ச்சி பொருந்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறை நிலா தலையில இருக்கு. யார் தலையில இருக்கு? நடபதி. சோ தேசிகனும் இந்த இடத்துல அழகான ஒரு ரெஃபரன்ஸ் சிவாவை பத்தி கொடுக்கிறாரு இந்த இடத்துல. நடபதி. மக்கூட்ட தட நடன பட்டு அப்படின்னாக்க மக்கூட்ட தட, அந்த ஜட்டாமுடியில அவர் தலைமையில இருக்கக்கூடிய ஜட்டாமுடியில ஒண்ணு இருக்கா. என்னது இருக்கணும் அந்த ஜட்டாமுடியில? எனி கெஸஸ்? கங்கை. கரெக்ட், கங்கை. கங்கை அவ தலையில இருக்கா. ஓகே, இப்போ அவ டான்ஸ் ஆடின்னு இருக்காரு இல்லையா. சோ டான்ஸ் ஆடும்போது அவ சுழண்டு கீழே அவள் சேர்ந்து விழறா. பிகாஸ் மத்ததெல்லாம் நிலா விழறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஜட்டாமுடியோட அது பின்னி இருக்குன்னு சொல்லியாச்சு. சோ கங்கைய தலையில முடிஞ்சுன்னு இருக்க. மக்கூட்ட தட்ட, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிரசுல இருக்கக்கூடிய நடன படு, அதாவது அந்த சும்மா போஸ்க்காக மட்டும் இல்ல, ஹி இஸ் ஆல்சோ பிராக்டிசிங் டான்சர். அவர் கிங் ஆஃப் டான்ஸ்ங்கிறதுனால அவரும் டான்ஸ் ஆடணுமே. அவரும் டான்ஸ் ஆடும்போது ஒண்ணு கீழே விழுந்துட்டே இருக்கான். அது என்ன அப்படின்னாக்க விபூத சரிததி அப்படின்னு இந்த இடத்துல கங்கையோட ரெஃபரன்ஸ். சோ அந்த கங்கைய கங்கைன்னு சொல்லாம விபூத அப்படின்னாக்க புத்திமான், அது சான்றோர்கள்னு சொல்றோம் இல்லையா. சான்றோர்கள் அத்தனை பேரும் சரிதத்தி வணங்கக்கூடிய ஒருத்தி யாரு அப்படின்னாக்க கங்கையாம்.
சோ கங்கைன்னு சொல்லாம அவளுக்கு இன்னொரு பேரு விபூத சரிததி அப்படின்னு ஒரு பேர் உண்டா அவளுக்கு. பிகாஸ் லேர்னட் பீப்புள் அத்தனை பேரும் வணங்கக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு நதி கங்கை. அந்த கங்கை கீழே விழருது. விபூத சரிததி பகுள மதுகலன லலித பத. சோ இப்போ பாத்துக்கோங்க, அவ தலையில ஜட்டாமுடியில சுத்தின்னு இருக்கிற அத்தனையும் மதுகலன அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த கங்கை அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கான். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் சாப்பிட்டா நம்ம எல்லாம் மயங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்வீட் அந்த கங்கை அவர் தலைமையில இருக்கு. சோ அப்பேற்பட்ட கங்கை லலித ரொம்ப, அதாவது மது கலன லலித. கலன அப்படின்னாக்கா ஓடி வராளாம். பிகாஸ் அவர் டான்ஸ் ஆடுறார், அந்த கங்கை அங்கேருந்து சிந்தருது. அந்த சிந்தருதுன்னு சொல்லாம ரொம்ப அழகா கலன ஓடி வரா. ஆனா அந்த ஓடி வரும்போது பிரவாகமா வரல, அவ ரொம்ப அழகா லலித ரொம்ப அழகா ஓடி வராளாம். அவ தலையில இருந்து சிந்தர கங்கை கூட ரொம்ப அழகா கீழே விழருது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த கங்கை எங்கேருந்து உற்பத்தி ஆறுது அப்படிங்கறத ரெஃபரன்ஸ் தான் பதநளின. இந்த மகாவிஷ்ணுவோட பாதத்திலேந்து கிளம்பக்கூடிய கங்கை சிவனுடைய தலையில அவ தரிச்சுண்டு ஜட்டாமுடிக்குள்ள சுத்தின்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கார். அங்கேருந்து விழற கங்கை ரொம்ப அழகா கலநளின ரொம்ப அழகா சுழண்டு கீழே விழறாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனா அவ ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது தான் பதநளின. அவ பாத சரணத்திலேந்து உற்பத்தி ஆறதுனால அவ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல அந்த கமலத்திலேந்து வரக்கூடிய ஒரு தூளி அகலிகையோட சாபத்தை போக்கி அவளுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லான ரெஃபரன்ஸ். சோ சிவன் டான்ஸ் ஆடும்போது ஒரு ரிதமிக்கா இருக்கணும் இல்லையா, அந்த டான்ஸ் அப்படிங்கிறது தாளத்தோட சேர்ந்தாதான் டான்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்காக இந்த பர்டிகுலர் டான்ஸ் ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். ஜடகிரண சகலதர ஜட்டில நட்டபதி மகுட தட நடன பட்டு விபுத சரிததி பகுள. இப்ப நீங்க பார்க்கும்போது யூ கேன் விஷுவலைஸ் சிவபெருமான் டான்ஸ் ஆடின்னு இருக்கிறத ரொம்ப அழகா நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். இந்த டக் 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 டக்னு விழும். ஜடகிரண சகலதர ஜட்டில நட்டபதி மகுட தட நடன பட்டு விபுத சரிததி பகுள. இது ஒரு போர்ஷன், டான்ஸ் ஆடுற போர்ஷன். இது மதுகலன லலித பதநளின ரஜ. அந்த டான்ஸ் ஆடும் போது கீழே விழற கங்கை கலன லலித ரொம்ப அழகா விழறாளாம். அவ கீழே விழும்போது அவ ரொம்ப ஸ்வீட்டா வேற விழுக்காளாம். மதுகலன லலித பதநளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத்த. சோ இதோட பார்க்கும்போது இங்க எல்லா ஈவெண்ட்ஸையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்போ சோ அங்க நடக்கிற ஈவெண்ட் என்னமோ ராமர் நடந்து போறார், அவர் பாதத்துல இருந்து வரக்கூடிய தூசி அகலிகை மேல படுறது, அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது, அதுதான் ஈவெண்ட். ஆனா அதை மட்டும் சொல்லாம அந்த ஈவெண்ட்டை சுத்தி ஏன் நடக்கிறது, அந்த தூசிக்கு என்ன மகிமை, அந்த தூசி எந்த கால்ல இருந்து வருது, அந்த காலுக்கு என்ன மகிமை, அந்த காலேந்து புறப்படக்கூடிய கங்கைக்கு என்ன மகிமை, அந்த கங்கை எங்க இருக்கு, அதை யார் தலையில வச்சுட்டு இருக்கா, அவர் எப்படி டான்ஸ் ஆடின்னு இருக்காரு அப்படிங்கிற அத்தனை ரெஃபரன்ஸும் ஒன் ஆஃப்டர் வரும்போது இந்த பர்டிகுலர் சூனிக்கே நீங்க ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் ஒரு தடவை சொல்றேன், யூ கேன் விஷுவலைஸ் இட், ரியலி யூ கேன் விஷுவலைஸ் இட். நீ கண்ணை முடிண்டு கேளுங்கோ, சிவபெருமான் டான்ஸ் ஆடுறார், அவர் தலையில இந்த கங்கை கீழே விழுறது. அந்த கங்கை எங்கேருந்து பிரவாகமா ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தா பெருமாளோட கால்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த கால்ல இருக்கக்கூடிய சரண கமலம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய தூளி, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு போலன் அகலிகை மேல படுறது, அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது. சோ இந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் நீங்க கண்ணை மூடின ஒரு அனிமேஷன் பிலிம் மாதிரி உங்களுக்கு அழகா முன்னாடி நிற்கும். ஜடகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட நடன படு விபுத சரிததி பகுள மதுகலன லலித பதநளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத்த. சோ இதுதான் அடுத்த ஈவெண்ட். சோ அவர் காட்டுக்கு போறார் விஸ்வாமித்திரரோட, அவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அங்க யாகம் நடக்கிறது, யுத்தமும் நடக்கிறது. அங்க தாட்டகி கிட்ட இருந்தும் தாட்டகியோட குழந்தைகள் கிட்ட இருந்தும் அவள் ரட்சணை பண்றா. அந்த அழகா அந்த யாகம் முடிஞ்ச உடனே கடந்து போயிட்டே இருக்கா.
அங்கேருந்து வர சாப விமோச்சனம், அகலிகையோட சாப விமோச்சனம் நடக்கிறது. சோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது அவ மித்தலைக்கு போறதுக்கு முன்னாடி. சோ பாலகாண்டத்துல அத்தனை ஈவெண்ட்டையும் ஒன் ஆஃப்டர் த அதர் ஒன் ஆஃப்டர் த அதர் ஒன் ஆஃப்டர் த அதர் எவ்வளவு அழகா அந்த கத்தியத்துல கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா கொடுத்திருக்கார் வேதாந்த தேசிகன். சரஸ்வதி மாமி நீங்க சொல்றீங்களா? அது நான் ஸ்ரீமதி சொல்றேன். நீங்க ஒரே ஒரு வாட்டி சொல்லி காமிங்களேன், நான் அப்புறம் சொல்றேன். ஜஸ்ட் ரிசைட் மட்டும் பண்றேன். ஜட கிரண சகல தர ஜட்டில நட்டபதி மகுட தட நடன பட்டு விபுத சரிததி பகுள மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹது பல தனு ருச்சிர பரம முனி வர யுவதி நுத. ಜಟಕಿರಣ ಶಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟ್ಟು ವಿಭುಧ ಸರಿದತಿ ಬಹುಲ ಮಧುಗಲನ ಲಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಫಲ ತನೂರು ಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತ. Excellent. One more time. ಜಡಕಿರಣ ಶಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಬಹುಲ ಮಧು ಗಲನ ಲಲಿತ ಪದ ನಲಿ ನರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಫಲ ತನುರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತ. எக்ஸலண்ட். சோ இதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கு. பட் நான் படிச்ச கேட்ட ஒரு வியாக்கியானம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் எக்ஸாக்டா மீனிங் இதுதான். சாரி, சகலதர நடபதி மகுட மாமியா பிரீதா மாமி. ஓகே. If you are practicing, please mute பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து செட் ஆஃப் ஈவென்ட்ஸ். அவர் ஜனனம் நடக்கிறது, காட்டுக்கு போறார் ப்ரொடெக்ட் பண்றார், யாகம் நடக்கிறது, யாகத்துக்கு அப்புறமா வந்து அகலிக சாப விமோச்சனம் நடக்கிறது. ஓகே, இதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சூர்ணிக்கை இருக்கு. அதை நான் சொல்லிட்டு ஐ வில் ஸ்டாப். பிகாஸ் அது சொன்னாக்கதான் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்றேன், செகண்ட் லைன் நான் சொல்லல. குஷிக சுத கதித விதித நவ விவித கதா. சோ அடுத்தது மைத்திர நகரம் அவர் நோக்கி போயிட்டே இருக்க. நேபாளத்துல அத்தனையும் நடக்கிறது. இந்த ஈவெண்ட் எல்லாம் வந்து இன்னும் அரௌண்ட் நேபாள நடந்துட்டு இருக்கு. சோ மிதிலாக்கு நோக்கி அவ எல்லாம் போயிட்டு இருக்கா. அந்த போகிற வழியில என்ன நடக்கிறது அப்படின்னாக்க குஷிக, அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் கௌஷிகாத்வரன் விஸ்வாமித்திரருக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இந்த இடத்துலயும் அவர் திரும்ப சொல்றார் குஷிக சுத கதித விதித நவ விவித கதை. கதை அப்படின்னாக்க கதைகள். ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரர் நிறைய கதைகள் சொல்லிண்டே அவெல்லாம் நடந்து போயிட்டே இருக்கா. ஓகே, அவள ராஜ குமாரர்கள் அப்படிங்கறதுனால அவளுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்தெல்லாம் எதுவும் கிடையாது. முனிவர் நடக்கிறார் அப்படின்னாக்க இவாளும் சேர்ந்து நடந்து போகணும். போற வழியில என்ன நடக்கிறது அப்படின்னாக்க சுத கதித விவித நவ விவித கதை. புதுசா ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாளாம். அப்ப அதை அர்ச்சமாகவே சொல்லாம ஒரு காலத்துல இந்த ராஜா இருந்தானா அப்படின்லாம் சொன்னதே திரும்ப 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 சொல்லாம போகிற வழி முழுக்க நவ புதுசா விவித கதை, தினசா புதுசா ரொம்ப அழகான கதைகள் சொல்லிட்டே போறார். அந்த கதைகள் அத்தனையும் மாரல் வேல்யூஸ டீச் பண்ற மாதிரியான கதைகளா சொல்லிட்டே போறாளாம். ராமனும் லக்ஷ்மணனும் அந்த கதைகளை ரொம்ப ஆர்வமா கூர்மையா கேட்டுட்டே போறா. எங்க போறா? மிதிலா நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்க. ஓகே, குஷிக சுத கதித விதித நவ விவித கதா. இந்த ஒரு லைன் மட்டும் யாராவது சொல்லுங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போலாம். யார் சொல்றேன்? ஹலோ, நான் சொல்லவா? எஸ். இதுக்கு முன்னாடி லைனும் சேர்த்து சொல்லணுமா? இது ஒண்டி போயிருமா? இத மட்டும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு அப்புறமா டைம் இருக்கு. மேபி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரு தடவை சேர்த்து நீங்க சொல்றதுனால ஓகே.
कुशिक सुत कथित विदित नव विविध कथा இன்னும் ஒரே ஒரு தடவை. कुशिक सुत कथित विदित नव विविध कथा. பியூட்டிஃபுல். ஸோ இதோட ஒரு லாஜிக்கல் எண்ட் இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் த கிளாஸுக்கு. ஏன்னா நம்ம அவ அம்மா அப்பாவை பத்தி பார்த்தோம், அவர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஏன் ஜனனம் பண்றாருங்கிற ரீசனை பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படியெல்லாம் அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு பக்தாளுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த அகலிக சாவ விமோச்சனம் பார்த்தாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் கதைகள்லாம் கேட்டுண்டு மிதிலா நகரத்தை நோக்கி எல்லாரும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது இதோட முடியறது. போற வழியில நிறைய தர்ம கதைகள் எல்லாம் சொல்லிட்டே போறா. சோ இதோட இந்த செக்மெண்ட் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து மிதிலா நகரத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு செட் ஆஃப் சூர்ணிகை இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் டைம் பீயிங் இப்போ நான் அந்த ஸ்லோகத்துக்கு போறேன். மேபி மாமி நீங்க இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு இந்த விவித கதா வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஏன் கலா மாமி தான் கடைசியா சொன்னேன் இல்லைங்க? இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு ஜெயத்யாஸ்ரத சந்திராசத்துல ஆரம்பிச்சு விவித கதா வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ற ஒரு தடவை. जयत्याश्रित संत्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः. जय जय महावीर எனக்கு உங்க மாதிரி ராகம் வராது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்ல வந்திருக்கோ நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். जय जय महावीर महाधीर धौरेय देवासुर समर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिक माहात्म्य दशवदन दमित दैवत परिषद अभ्यर्थित दासरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविषदधिपति रण सहचरण चतुर दशरथ चरमरुण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केलि गोपायित कौशिकाध्वर ರಣಧ್ವರ ಧುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮಥರ ದುರ್ಲಲಿತ ದೋರ್ಲಲಿತ ತನುತರ ವಿಶಿಖ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಸಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಬಹುಲ ಮಧುಕಲನ ಲಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಫಲತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮಿಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಸೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರಣ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿ ಲುಂಟಾಕಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಸಂಕಾತಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿ ವರಣ ಜನಕ ದುಹಿತ ಕುಚತಟ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ शतकोटि शतगुण कठिन परशुधर मुनिवर करधित दुरवन मनिज धनुराकर्षण प्रकाशित पारमेष्ठ्य क्रतुभर शिखरी कंदुक विहृत्युन्मुख जहदरुन्तुदजित हरिदंत दंति दंतुरोदंत दशवदन दमन कुशल दश शत भुजमुख नृपति कुल रुधिर झर भर भरित उधुधर तटाकतर्पित पितृक भृतुपति सुगति विहति करणत परिडिशु परिघ. இல்ல ரெண்டு மூணு தப்பு திருப்பி வருது. இன்னைக்கு புதுசா படிச்சதுல வந்திருக்கு. இன்னைக்கு சொல்லி கொடுக்காதது அதுல வந்திருக்கு தப்பு. சாரி. எல்லாருமே சேர்ந்துதான் கத்துன்னு இருக்கோம். We can make mistakes in this class. So that is totally fine. So இந்த வாரத்துக்கு இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சத்தியத்துல இருந்து. So it's a very interesting segment of Churnikai இந்த வாரம் பார்த்தது. Next segment maybe we just have another 5 minutes. முருகனாந்தம் யார் சொல்றேன்? Anybody? Any volunteers? Yes. നമസ്കാരം.
ശിവഗുഹ കുമര പരാചലപതിയെ ശ്രീരളை വായുரை നാഥ செந்தூர் செந்தல பழனாபுரிவாள் திருவரவேகமுடை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிவன எந்தாய் தவமருளாலாராதா ஆராதாரா தவ முனிவர் பணிவீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அரகரோகரா. So thank you Paul for joining in the particular session. So I hope you all enjoyed. So நம்ம அடுத்த செஷன்ல ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டோம் நிஜமாவே. அந்த பாட்டு நீங்க பாடுற மாதிரி நாங்களும் பாடணும்னு ஆசை வந்துருச்சு இப்போ. See, Sonia, it's very intoxicating and தப்பிக்கவே முடியாது. நாங்களும் அது மாதிரி பாடணும்பா. கண்டிப்பா எனக்கும் அதேதான் ஆசை. ஒரு தடவை have new experiences in the particular வீடியோ. ಧನ್ಯವಾದ. Thank you mummy. Thank you. ಧನ್ಯವಾದ. So group is open for all in the varam. So feedbacks, comments, anything is welcome there. So see you all next week. Namaskaram. Namaskaram. Thank you. Namaskaram. Namaskaram.